ஹலோ வியூவர்ஸ், நான் சிக்கன் அந்த போன் இல்லாத கறியாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் வறுத்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போன்லெஸ்ஸாக. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நான் லெமன் புழிஞ்சிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது கொஞ்ச நேரம். இப்போ உப்பு கொஞ்சம் போடணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிடணும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போட்டுக்கிடலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இந்த பண்ணி வச்சதை இந்த மாதிரி ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி உருண்டையாக போட்டு இதை அப்படியே பொரித்து எடுத்துக்கிடணும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் கறி நல்லா உள்ளெல்லாம் வேகும். கோலா உருண்டை கிரேவி, சிக்கன் கோலா உருண்டை கிரேவி தான் நம்ம இப்போ பண்ணுறது. நல்லா வேகட்டும். அப்போ தான் கறி இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா தான் கரண்டியை வச்சு நம்ம கலக்கணும், அதை எடுக்கணும். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் உருண்டையை நம்ம எடுத்து வச்சுக்கணும் தனி தட்டில். அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயிலே உருட்டி போட்டுக்கிடணும். ஃபஸ்ட்டு உடனே நம்ம கரண்டி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் கரண்டியை போட்டு மாற்றி விடணும். இல்லைன்னா அது கரைஞ்சிரும் கரண்டி பட்டுதுன்னா. சுவையான கோலா உருண்டை கிரேவி தயாராகுது. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுறேன். இந்த உருண்டை வெந்துருச்சு. ஒன்று தான் வெடிச்சிருக்கு, மற்றதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். சிக்கன் உருண்டை குழம்பு, சிக்கன் கறி உருண்டை குழம்பு. இப்போ இது நல்லா அரைச்சிக்கிடலாம். சோம்பு போட்டுக்கிடுறேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிடுறேன். அந்த எண்ணெயிலேயே நம்ம பண்ணிடுவோம். நான் எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தையும் சோம்பும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுறேன். 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்குவோம். 1 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுறேன். கொஞ்சமாக இப்போ இந்த கிரேவிக்கு உப்பு தேவை, அதனால கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம். இதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இதிலையே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிடுறேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். அடுத்தது
சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா தக்காளிலாம் வேகட்டும். டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சுவையான சிக்கன் உருண்டை குழம்பு கிரேவி ரெடி ஆகுது. இன்றைக்கி லஞ்சு இதுதான். சிக்கன் உருண்டை குழம்பும் சிக்கன் உருண்டை கிரேவி, சிக்கன் குழம்பு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடுறேன். கிரேவி நல்லா வந்துடுச்சு. நம்ம வறுத்து வச்ச சிக்கன் உருண்டையை இதில் போட்டுப்போம். போட்டு நல்லா இந்த கிரேவிலே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சுவையான சிக்கன் உருண்டை கிரேவி தயாராகிடுச்சு. இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உருண்டை கிரேவி பண்ணியாச்சு. அடுத்தது சிக்கன் குழம்பு பண்ணலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன். பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை ஏலக்காய் போட்டுக்கிறேன். அதில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். எப்போவுமே சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக செய்தால் தான் நல்லாயிருக்கும். கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கிரேவி மாதிரி ஆகிடும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 4 கிலோ கறி தான் குழம்பு வைக்க போகிறது. உப்பு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இனிமேல் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோடு போட்டுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரட்டும். அதோடையே சிக்கனையும் போட்டுக்கிறேன். கழுவி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே வதக்கினா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதில் வதக்கினாலே போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம தண்ணியாக தான் வைக்க போகிறோம். சிக்கன் குழம்புக்கு இந்த சிக்கன் கோலா உருண்டை கிரேவி, அதாவது சிக்கன் உருண்டை கிரேவி, வெறும் சிக்கன் கறியை மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி செய்யுது சிக்கன் உருண்டை கிரேவி. இதுக்கு சைட் டிஷ் சிக்கன் உருண்டை கிரேவியும் சிக்கன் குழம்பும் ஒயிட் ரைஸும் தான் இன்றைக்கி லஞ்சு. ஓரளவு கறி வெந்துருச்சு. இதில் நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். தக்காளி இதோட நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா போட்டுக்கிடலாம். இதில் மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இவ்வளவும் இதில் ஒன்றா போட்டு இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு மட்டும் தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன். தேங்காவை அப்படியே அரைச்சிட்டு அப்படியே போட்டுற வேண்டாம், வெறும் தேங்காய் பால் மட்டும் ஊற்றினா போதும். கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போடணும். சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 கொதி வரட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பும் சிக்கன் உருண்டை கிரேவியும் அடுத்தது ஒயிட் ரைஸும் முட்டை கிரேவி பண்ணணும். இதான் இன்றைக்கி லஞ்சு. நல்லா இது கொதித்து வரட்டும். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.